இங்கே இந்த குட்டி பொண்ணு பரதநாட்டிய ஸ்கூல் டான்ஸ் வாசலில் நின்று அவங்கள மாதிரி ஆடி பார்த்துட்டு இருக்கா. நீயும் வந்து ஜாயின் பண்ணுறியான்னு கேட்கும்போது அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. காலேஜ் படிக்கிற டைம்ல காலேஜில் போய் கேட்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சேர்த்து பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. புருஷங்காரன் நான் ஒன்று சேர்த்து விட்றேன்னு சொல்கிறான். அந்த டைமில் இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ டான்ஸ் ஆடப்போன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2வது குழந்தையும் பிறந்துடுது. புருஷங்காரனும் இறந்துடுறான். இப்போ இந்த பொண்ணால் டான்ஸே ஆட முடியாமல் போயிடுது. இப்போ வயசான காலத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் பையன் கூடயும் மருமக கூடயும் ஸ்டே பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பேர குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் பரதநாட்டியம் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. பேர குழந்தைய தொட்டியில் போட்டு 3 பேர் முன்னாடி ஆடி காமிச்சு அரங்கேற்றம் பண்ணலாம், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பேர குழந்தை அழுதுடுறான். வேற வழியே இல்லாமல் அவனை போய் தூக்கிடுறாங்க. இவங்களும் வீடியோ காலாக கட் பண்ணிடுறாங்க. அவங்க ஆசை நிறைவேறாம பெருமை அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பொண்ணுங்களுக்குலாம் டான்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அந்த பொண்ணுங்க தப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உள்ள பூந்து எல்லாரும் முன்னாடி ஆடின உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பையன்கிட்ட நான் தனியாக வீடு எடுத்து போய் டான்ஸ் கற்றுக்க போறேன்னு சொல்லும் போது வயசான காலத்தை உங்களுக்கு எதுவுமே தேவையில்லாத வேலைன்னு சொல்லிடுறான். ஆனால் இவங்க அப்பார்ட்மெண்ட்ல டான்ஸ் ஆடினதை பொண்ணுங்க வீடியோவை எடுத்து வைரல் பண்ணி விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க பையனை ஹாப்பியாகி எங்கள் அம்மாக்கு இவ்வளோ திறமையான கட்டி பிடிக்கிறான். இவங்களும் சந்தோஷமாயிடுறாங்க.